சென்சார் போர்டு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது என்பது தாவேகாக்காரருடைய தொண்டர்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இதையும் ஸ்டாலின் தான் தடுக்கிறாருன்னு இவங்க ஏதாவது பரப்பி விட்டுருவாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. இந்த சென்ட்ரல் போர்டு தானே அது. ஏன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனால் கூட வேற மாநிலங்களுக்கு போனால் கூட அங்கேயும் தமிழ்நாடு அரசை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு கல்ச்சரை உருவாக்கிட்டாங்க. இங்கே போய் சிலர் பாண்டிச்சேரியில் சொல்லலாம், இப்ப இந்தியாவின் முதலமைச்சர் பாண்டிச்சேரியில் போய் தமிழ்நாடு போலீஸ் சரியில்லைன்னு சொல்றது இருக்குல்ல. தமிழ்நாடு போலீஸ் வந்து உங்களை ஒழுங்காக பாதுகாக்கலைன்னா கூட்ட நெரிசலில் தாவேகா தலைவர்கள் மரணம் நிகழ்ந்திருக்கும். உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் ஏற்றி விட்டு தனி விமானம் வரைக்கும் போய் பனையூர் மங்களா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த தமிழ்நாடு காவல்துறையை பக்கத்து மாநிலத்துக்கு போய் அந்த காவல்துறை சரியில்லைன்னு சொல்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல. அது மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடிய, அதாவது எங்கு எது இடம்பொருள் ஏவல். ஒருத்தனுக்கு சங்கீதம் தெரியாதவனாக கூட இருக்கலாம், இங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது. தாவேகாக்காரங்களுக்கு எதுவுமே தெரியல, சங்கீதம்னா என்னன்னே தெரியல. எங்கேயோ போனாலும் சரி, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாததுக்கு வழக்கமாக தணிக்கை குழு வந்து சென்சார் போர்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் படம் பார்க்கிற போது கொடூரமான வன்முறை காட்சிகள், இரத்த காட்சிகள், சமகால அரசியல் சீண்டல்கள் அதுகள்லாம் இருக்கும்போது சில கற்றுக் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப வல்கரா போகுது, ரொம்ப ஓவரான ஆபாசமாக இருக்குது, கொடிய வன்முறை காட்சிகளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா ட்ரெய்லரே கொடூரமான வன்முறை காட்சிகளோடு தான் இருக்குது. அரசியல் வசனங்களுக்காக அந்த தாமதம்னு நினைக்கிறீங்களா? அரசியல் வசனம்னாலும் அதுன்னு தமிழ்நாட்டில், அதாவது திமுக ஆதரவாளர்கள் யாரும் சென்சார் போர்டில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த சங்கிகள் தான். முன்னாடிலாம் சென்சார் போர்டில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், ஏற்கனவே கலைஞர்களாக இருக்கிறவங்க அப்படி ஆளுகளை நியமித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி டிபேட்டில் என் கூட வந்து யாரெல்லாம் முட்டாத்தனமாக பேசுகிறான்னு அந்த சங்கிலாம் சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கான். பல பாஜக தலைவர்கள்லாம் மெம்பராக இருக்கான். அவன் வந்து திருப்பதி நாராயணன்லாம் அவன் வந்து சென்சார் போர்டு மெம்பராக இருக்காப்புல. அப்போ இவங்கெல்லாம் என்ன மனநிலையில் வந்து படம் பார்ப்பாங்கங்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதனால் இவருக்கு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இன்னும் வரலை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. பராசக்தியை அதே நாளில் ரிலீஸ் பண்ணி திமுக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. சென்சார் போர்டு சென்சார் சீக்கிரமா பண்ணாம சர்டிபிகேட் கொடுக்காம ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த திரைப்படமுமே நீங்க ரஜினிகாந்த் படம் வந்த அன்னைக்கு கமலஹாசன் படம் வந்ததே கிடையாதா? இப்ப சில விமர்சகர்கள் பெரிய ஸ்டார் படங்கள் வந்த போதெல்லாம், விஜய் படம் வந்த போதெல்லாம் அஜித் படங்கள் வந்ததே கிடையாதா?